வெல்கம் டு சாம்தேவ்ஸ் கிச்சன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான முட்டைக்குழம்பு வீடியோ பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 4-5 முந்திரி பல், 10 பல் பூண்டு, கொஞ்சம் கசகசா, ஒரு 4 மிளகு, அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் சேர்த்துக்கிறோம். நீங்கள் கடையில் வாங்கினது சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூடவே நம்ம 1/2 மூடி தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இடையில நம்ம ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். அது கூடவே 2 பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது பொரியுது. இப்போ நம்ம அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் இது ஒரு நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும் வெங்காயம். இது கூடவே நம்ம 2 தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு பழத்துக்கு வணங்கட்டும். இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது 2 தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இது வணங்குறதுக்கு நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ இதை வணங்குற கேப்பில் நம்மளோட மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அது கூட நம்ம 1/2 மூடி தேங்காய் பல்லாக கீறி நம்ம சேர்க்குறோம். இப்போ வெங்காய தக்காளி பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த நம்ம அரைச்ச எல்லா இன்க்ரீடியும் ரா இன்க்ரீடியன்ட் இல்லையா, அதனால் அது கொதிக்கிறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு தண்ணி வேணும். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ உங்களுக்கு முட்டை ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு வெஜ்ஜு குருமா தான். இது டிஃபனுக்கும் ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரப்போ இந்த டைமில் நம்ம நமக்கு தேவையான அளவு முட்டையை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். குழம்பு தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் தான் கொதி வரும். இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா நம்ம முட்டை உடச்சி ஊற்றுறோம். கொஞ்சம் இடம் தள்ளி முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒரே பக்கமாக ஊற்றணுன்னா எல்லாம் உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றுறப்ப வேகமாக குழம்பு கொதிக்கிறப்ப அது அப்படியே திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம சிம்மில் வச்சு ஊற்றினோம்னா அது அப்படியே வேகும். ஸோ நம்ம உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ முட்டை தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுவே நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். கீழே 2 பாட்டமும் வேக ஆரம்பிக்கும். வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்குது குழம்பு. நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்ம கிண்டக்கூடாது. ஏன்னா கிண்டுனா முட்டை உடஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முட்டை வெந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றின ஒரு முட்டையும் தனித்தனியாக வெந்திருக்கும். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் கொத்தமல்லி தூவி நம்ம குழம்பை இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தூவி குழம்பு இருக்குன்னா சுவையான முட்டை குழம்பு ரெடி. ரொம்பவே ஈஸி ரெசிபி. ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.